அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு இது சோம்பு போட்டுக்கணும். இதில் வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பாதி வெங்காயம் அது போட்டுக்கலாம். இது வந்து முட்டைக்கோசு வந்து பாதி 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக வதக்கினா தான் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் முட்டைக்கோஸில். இந்த வாடை இல்லாமல் இருக்கும். எல்லா காயும் எப்போதும் வதக்கி சமைக்கவே கூடாது, சத்து போயிடும். இதே முட்டைக்கோஸு, முள்ளங்கி, நூல்கோல் இந்த மாதிரி காயெல்லாம் கொஞ்சம் வதக்கி தான் நம்ம சமைக்கணும். பச்சை காய்கறியெல்லாம் கொஞ்சம் வதக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் இருக்கிற தண்ணியிலே கொஞ்சம் வேகும். தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்புறம் ஊற்றி சேர்த்துக்கலாம். மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த நேரம் 2 நிமிஷம் வேகணும். ரெண்டு நிமிஷம் வெந்துருச்சு. சேகல வீட்டில் அரைச்ச 1/4 கிலோ மல்லி, 3/4 கிலோ மல்லி, 1/4 கிலோ மிளகாய் இறச்சிடும். 1 கிலோவாக அரைச்சிடும். 3/4 கிலோ மல்லி, 1/4 கிலோ மிளகாய். இதுதான் வீட்டுத்தூள். இதில் வந்து ஜீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்புலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. மிளகாத்தூள் ரொம்ப ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். அந்தமாரி அரைச்சி வச்சோம்னா வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது. வண்டு வராமல் வச்சுக்குவாங்க. அதில் உப்பு போட்டு வச்சோம்னா வண்டு வராது. சாம்பார் பொடியெல்லாம் அப்பப்போ வறுத்து கடலப்பருப்பு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வறுத்து அரைப்பாங்க. அதுதான் பெஸ்ட்டு. அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா வண்டு வந்துடும். இதை வந்து உப்பு கொஞ்சம் போடலாம். உப்பு கடைசியாக தான் போடணும். இதை நான் வந்து பருப்பு ஒரு கப்பு, ஒரு 100 கிராமு. அதில் வந்து இந்த பச்சை மிளகா, ஒரு தக்காளி, அரை தக்காளி, பூண்டு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம்.
தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த கழனி தண்ணி வந்து இதுக்கு பெஸ்ட்டு. எப்போதுமே சாம்பார் இருந்தாலும் கழனி தண்ணி வச்சு ஊற்றுங்க, கீழே ஊற்றாதீங்க. 2 தண்ணி கழுவி ஊற்றிட்டு 3ஆவது தண்ணிக்கு கழனி தண்ணி ஊற்றணும். மிளகாத்தூள்லாம் போட்டேன், இன்னும் வந்து காரம் வேணும்னா போட்டுக்கலாம். இப்படி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இப்படி கரெக்டாக இருக்கணும். உப்பு போடணும். இந்த கல் உப்பு தான் எனக்கு சரியாக வரும். இந்த இவ்வளோ போட்டிருக்கேன், வேணும்னா போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். இது வந்து முட்டைக்கோசு கூட்டு, புளியெல்லாம் போடலை. ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தானே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கொதி வந்துருச்சு. வெந்துருச்சு. இது கலர் மாறி இருக்கு. இறக்கும்போது பெருங்காயம் வந்து பருப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக பெருங்காயம் போடணும். இறக்கும்போது போட்டால் வாசமாக இருக்கும். ரொம்ப போட்டோம்னா இனிக்கும். இது வாசத்துக்காக தான் போடுவாங்க. அடுத்தது செரிமானத்துக்கு போடுவாங்க. இது இறக்கிட்டேன். மேலே கருவேப்பிலை வேணால் தூவிக்கலாம். அடுத்தது வந்து வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதே அடுப்புலையே இறக்கிட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சிருக்கேன், வெங்காயம் ஒன்று அரிஞ்சிருக்கேன், கருவேப்பிலை இதை சேர்த்துக்கணும். ஒரு பச்சை மிளகாவோட இந்த ஒரு வரமிளகா ஒரு 2 சேர்த்துக்கணும். கொஞ்சம் காரம். இது வந்து வாழைப்பூ அரைஞ்சி வச்சுருக்கேன், மோரில் போட்டு அதை சேர்த்துக்கணும். நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஆகணும். இதை நரம்பு இப்படி இருக்குங்க, இதை எடுத்துகிட்டு தான் ஆகணும், க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா வயிறு வலி வரும். லைட்டாக வதக்கிக்கணும். இப்போ இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. வாரத்தில் 2 தடவையாவது வாழைப்பூ சேர்த்துக்குவோம். இது எப்படியே வந்துடுது. அது வேகவே வேகாது வேறு, அப்படியே இருக்கும். தெரியாமல் சாப்பிட்டோம்னா வயிறு வலி வர்றதே அதனால தான். இந்த புடலங்காயில் உள்ளது, பூசணிக்காய், பரங்கிக்காய் உள்ள இந்த விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும்.
இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கூட போச்சுன்னா உப்பு கறிக்கும். இந்த வாழைப்பூ வந்து உப்பை எடுக்கும். இதில் கொஞ்சம் கழனி தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகணும். இதில் மஞ்சள்தூள் கொஞ்சம் போடணும். இது கொஞ்சம் வேகட்டும். வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் பாதி வெந்துருச்சு பாருங்க. அப்படியே மஞ்சள் போட்டால் தான் அந்த கலர் மாறலை. இந்த ஸ்டைலில் வந்து ஒரு கைப்பிடி வீட்டில் வந்து இந்த முருங்கை மரம் இருக்குது, அதை எடுத்துன்னு வந்து போடுறேன். இது வந்து சத்து. இது வந்து இதுக்கப்புறம் மூடக்கூடாது. கீரை போட்டுட்டோம்னா மூடி வேக வைக்கக்கூடாது என்றைக்குமே. இந்த கீரை வாசனை போயிடும். மூடக்கூடாது, வேகாது வேறு சொல்லுவாங்க. இதில் வந்து இரும்பு சத்து, ரெண்டுலேயுமே இரும்பு சத்து இருக்குது. அது வந்து கற்று போகும். வாழைப்பூ முருங்கைக்கீரையிலையும் இரும்பு சத்து இருக்குது. போன்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும். சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்லாம். இந்த வாரத்தில் ஒரு 2 முறையாவது சாப்பிட்ணும். வேகட்டும். தண்ணியெலாம் கிண்டிருக்கு. ஸ்டேஜில் வந்து பெருங்காயம் கொஞ்சம் போடும். வாழைப்பூவுக்கு இந்த தேங்காய் பூ போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அது செஞ்சு பாருங்கள். இது வந்து வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல். முன்னாடி முட்டைக்கோஸ் கூட்டு வச்சேன், அதுக்கு இது வந்து பொரியல். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வாழைப்பூ பொரியலும் முட்டைக்கோசு கூட்டும் செய்து பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். சாப்பிட்டு பாருங்கள். இதேமாரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது. முருங்கைக்கீரை வாரம் 2 நாளாவது சேர்த்து சாப்பிட்றது தான் நல்லது. வயசானவங்களாம் இந்தமாரி கொடுக்கக்கூடாது. வயிறு வந்து அவங்களுக்கு சேராது, செரிக்காது. குழந்தைங்கலேருந்து பழக்கப்படுத்தினா தான். குழந்தைங்கள்லாம் விரும்பாது, அவங்க பழக்கப்படுத்திடும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.